Dear aspirants, welcome to Railway General Awareness class. ஓகே, நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாடர்ன் லிட்ரேச்சரில் யார் யார் எந்த மாதிரியான புக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம், பட் டைம் முடிஞ்சதுனால நம்ம வந்து இந்த கிளாஸில் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ ஜவஹர்லால் நேரு பார்த்தீங்க அப்படின்னா 2 நல்ல புக் எழுதியிருக்காரு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, இன்னொன்று வந்து கிளிம்ஸ் ஆஃப் ஓல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து முல்க் ஆனந்த்ராஜ் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அன்டச்சபிள்ஸ், கூலி, டூ லீவ்ஸ் அண்ட் எ பட், அதுக்கப்புறம் தி வில்லேஜ், அதுக்கப்புறம் அக்ராஸ் த பிளாக் வாட்டர்ஸ், தி ஸ்வாட் அண்ட் சிக்கிள், தி பிக் ஹார்ட், த செவன் சம்மர், தி ப்ரைவேட் லைஃப் ஆஃப் அன் இந்தியன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ்லாம் வந்து முல்க்ராஜ் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கே நாராயண், இவர் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ரைட்டர் தான். இவரோட புக்ஸ் நீங்கள் வந்து ஸ்கூலில் கூட படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மால்குடி டேஸ், சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தி கைடு, தி டார்க் ரூம், வெயிட்டிங் ஃபார் த மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் இவர் எழுதியிருக்காரு ஆர்கே நாராயண். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ராஜாராவ், இவர் பார்த்தீங்க அப்படின்னா தி கேட் அண்ட் த ஷேக்ஸ்பியர், தி சர்பண்ட் அண்ட் த ரோப், அதுக்கப்புறம் காந்தபுரா அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் கமலா மார்க்கண்டேயா அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா நெக்டர் இன் த சீவ், சம் இன்னர் ஃபரி, அதுக்கப்புறம் த சைலன்ஸ் ஆஃப் த டிசையர், நெக்ஸ்ட் வந்து டூ வெர்ஜின்ஸ், அதுக்கப்புறம் வந்து எ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து த ப்ளஷர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மால்கோங்கர் அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா எ டிஸ்டிங்க்ட் ட்ரம், அதுக்கப்புறம் வந்து எ காம்பவுண்ட் ஆஃப் ஷாடோஸ், அதுக்கப்புறம் தி பிரின்சஸ், எ பெண்ட் இன் த கேங்கஸ், அதுக்கப்புறம் வந்து த டெவில் வின்ஸ், அதுக்கப்புறம் வந்து த ஸ்பை இன் த ஆமர் அப்படின்ற புக்ஸ் வந்து மனோகர் மாங்கல்கர் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அனிதா தேசாய், இவங்க பார்த்தீங்க அப்படின்னா த கிளியர் லைட் ஆஃப் த டே அப்படின்ற புக் எழுதியிருக்காங்க. தி அக்கம்பனிஸ்ட் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து த ஃபியர் ஆன் த மவுண்டைன் அப்படின்னு புக் எழுதியிருக்காங்க. கேம்ஸ் அட் ட்வெலைட் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காங்க. தி வில்லேஜஸ் பை த சி அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்காங்க. இன் கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தி கை தி பீகாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காங்க அனிதா தேசாய். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நயன்தாரா செங்கல் அப்படின்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரிச் லைக் அஸ், அதுக்கப்புறம் வந்து எ டைம் டு பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குஷ்வந்த் சிங், இவர் வந்து ஒரு ஃபேமஸ் ரைட்டர். இவர் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயின் டு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாபா பாணி பட்டாச்சாரியா, இவர் வந்து கொஞ்சம் புக்ஸ் எழுதியிருக்காரு. சோ மெனி ஹங்கர், ஹூ ரைட்ஸ் டைகர், அதுக்கப்புறம் வந்து மியூசிக் ஃபார் மோகினி, ஷேடோ ஃப்ரம் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் அவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அருந்ததி ராயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸான ரைட்டர், நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? தி காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், தி மினிஸ்ட்ரி ஆஃப் அவுட்மோஸ்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சல்மான் ருஷிடி, இவர் வந்து நல்ல ஃபேமஸான ஒரு போய்ட் தான். இவரும் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதில் நம்ம வந்து கொஞ்சம் புக்ஸை பார்க்கலாம். தி கிரிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. மிட் நைட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்காரு. தி சட்டானிக் வேர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்காரு. ஹருன் அண்ட் த சி ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படின்ற புக் எழுதியிருக்காரு. தி மூர்ஸ் லாஸ்ட் சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தி கிரவுண்ட் பினித் ஹர் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்காரு. ஷாலிமார் தி க்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என் ஆக்ட்ரஸ் ஆஃப் ஃப்ளோரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து லூக்கா அண்ட் த ஃபயர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்காரு. 2 years 8 months and 20 and 8 nights அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தி ஜாகுவார் ஸ்மைல் அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் சேத் என்ன புக்ஸ் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? எ சூட்டபிள் பாய் அண்ட் ஈக்குவல் மியூசிக், தி கோல்டன் கேட், எ சூட்டபிள் கேர்ள், அதுக்கப்புறம் தி ஹம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கார்டன், அதுக்கப்புறம் 2 லைஃப்ஸ் அப்படின்ற புக்ஸ்லாம் வந்து விக்ரம் சேத் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ், உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவோட விடுதலை போராட்ட வீரர். ஓகேங்களா? இவர் வந்து தி இந்தியன் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் லாலா லஜ்பத் ராய், இவர் வந்து அன்ஹாப்பி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு புக் எழுதியிருக்காரு. அம்பேத்கர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வாட் காங்கிரஸ் அண்ட் த காந்திஜி ஹேவ் டன் டு த அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ராஜாராம் மோகன் ராய், அவர் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பிரிஸ்பெக்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ரோஹிண்டன் மிஸ்ட்ரி, அவர் வந்து எ ஃபைன் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து சுகேது மேத்தா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. நிராஜ் சி சௌத்ரி அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அன் அன்னோன் இண்டியன், அதுக்கப்புறம் தி கான்டினென்ட் ஆஃப் சர்க், அதுக்கப்புறம் வந்து டூ லீவ்ஸ் ஆர் நாட் டூ லீவ் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சுரேந்திர குப்தா பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் போர்ஸ் பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸில் எந்த மாதிரியான ஒன்லைனர் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பகவத்கீதா பார்த்தீங்க அப்படின்னா 18 சாப்டர்ஸ் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா
இந்த 18 சாப்டர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்துலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. 1975 பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதா தான் ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. யார் டிரான்ஸ்லேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் விங்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் வந்து எழுதியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட பல வழிகளை பற்றி பேசியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து உபநிஷதம் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு, இறப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆன்மீக வாழ்க்கை இதை பற்றிலாம் பேசியிருக்கு. ஓகேங்களா. ஜாதக கதைகள் வந்து புத்தருடைய முந்தைய வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமஸான நாவல் ஆனந்த் மாத்ன்றது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா. பதசா அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சாகித்ய அகாடமி, ஜனபித் அவார்டு, இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய இலக்கியத்துக்கு குடிக்கக்கூடிய உயரிய விருதுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜனபித் அவார்டு யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 வந்து ஜி சங்கர குரூப் அப்படின்றவர் வாங்கியிருக்காரு. இவர் எந்த லாங்குவேஜ்க்காக வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள லிட்ரேச்சருக்காக வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா KM கங்குலி, இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு மகாபாரதத்தை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சான்ஸ்கிரிட்லேருந்து இங்கிலீஷ்க்கு வந்து ஒரு டிரான்ஸ்லேட் ப்ரொவைட் பண்ணவர் KM கங்குலி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அதர்வண வேதா வந்து எதை வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த மந்திர தந்திரங்களை பற்றி பேசுகிறது தான் வந்து அதர்வண வேதா. ஓகேங்களா. மிருத் சகாடியா அப்படின்ற புராண புத்து வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை ஒரு பணக்காரன பையனை வந்து ஒரு ஏழை பெண் வந்து விரும்புகிறத பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ரிக்வேதன்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்தக்கூடிய பழமையான புக்கில் ஒன்று. ஓகேங்களா. இலக்கிய புத்தகங்களை வந்து ரிக்வேதம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1028 பாடல்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ராமச்சரித்திரம்ன்றது வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஒரு புக்கு. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகர் நண்டி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. எந்த ராஜ்யத்தில் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா ராஜ்யத்தில் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா. முக்திகா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா 108 உபனிஷத்ஸை வந்து குறிக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஷேடோ லைன்ஸ் அப்படின்ற புக்கை வந்து அமிதாப் கோஷ் எழுதியிருக்காரு. இதுக்கு வந்து சாகித்ய அகாடமிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. திரிப்திகாஸ் அண்டு ஜாதகா இது ரெண்டுமே எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னா புத்திசம் ரிலீஜனை வந்து ரிலேட் பண்ணுது. புத்திசமில் இருக்கக்கூடிய லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாமே பாலி லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. அதே போல் வந்து ஜெயினிசம் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் எல்லாமே வந்து பராக்கிரித் லாங்குவேஜில் வந்து எழுதியிருப்பாங்க. நாட்டிய சாஸ்திரா அப்படின்றத வந்து பரதமுனி எழுதியிருப்பார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டிய கலைகளுக்கு ஒரு வழி வகை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புக்ஸில் இருந்து தான் நிறைய எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ வந்து தமிழ் மொழியோட தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியரை வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விநாயக பத்திரிகா அப்படின்றது வந்து 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு காவியம். இதை வந்து எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசிதாஸ் வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நினைவு சின்னங்களை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. நினைவு சின்னங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா அது பண்டைய காலத்தில் இருந்த சிறப்பான விஷயங்களை வந்து வருங்கால சந்ததியினர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சின்னமாக ஏற்படுத்தியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணால் இருக்கலாம். இப்போ வந்து ஒரு பில்டிங் மாதிரி கட்டியிருக்கலாம், இல்லை ஒரு இடத்துக்கு அந்த இடத்த பேர் வச்சுருக்கலாம், இல்லை ஏதாவது அந்த பழைய விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. இப்போ இந்த நினைவு சின்னங்களை நாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட மக்கள் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கிறதுனால தான் நம்மளுடைய புராதனமாக இல்லை பழங்காலத்தில் இருந்த அரசியல், போர் இதை பற்றி நம்ம எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வருங்காலத்தில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம், இதெல்லாம் தவிர்க்கலாம். அதே மாதிரி நம்மளோட வருங்கால சந்ததியினருக்கு வந்து இதை பற்றி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அதே மாதிரி வரலாற்று ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புராதன நினைவு சின்னங்கள் இருந்து தான் பல விஷயங்களை வந்து நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அதிலிருந்து நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு வருங்கால சந்ததியினருக்கு வந்து புத்தகங்கள் மூலயமாவோ இல்லை ஏதோ ஒரு வழியில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த நினைவு சின்னங்களை பார்த்து நம்மளும் வந்து பெருமைப்படலாம். ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து இப்போ வந்து போர் நினைவு சின்னங்களை பார்த்து பெருமைப்படலாம். இந்த அளவுக்கு வந்து தைரியமாக சண்டை போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி பழங்கால விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து நினைவு சின்னங்கள் வந்து சொல்லுது. ஓகேங்களா. இப்போ வந்து நினைவு சின்னங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து இந்தியான்றது ஒரு பழமையான நாடு, இந்த மாதிரி ராஜாக்கள் வந்து எப்படி வந்து வீரமாக வந்து போர் புரிஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து
நினைவு சின்னங்கள் இது மட்டும் சொல்லாமல் அதே மாதிரி நம்மளோட இப்போ இருக்கக்கூடிய டூரிஸ்டம் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆகிறதுக்கு இந்த இதாகுது, ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வராங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் டெம்பிள், இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள் பார்க்குறதுக்கும் அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாமல்லபுரம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிறைய அதாவது வெளிநாட்டு பயணிகள் வந்து அதிகமாக வர்றது வந்து மாமல்லபுரத்துக்கு வராங்க. எதை பார்க்குறதுக்காக வராங்க அப்படின்னா அந்த பல்லவர்கள் காலத்தில் இருக்கக்கூடிய சிற்பங்களை வந்து பார்க்குறதுக்காக தான், சிற்பங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில்களை பார்க்குறதுக்காக தான் வராங்க. ஓகேங்களா? இந்த நினைவு சின்னங்கள் என்ன வேணா இருக்கலாம். அதாவது கோயிலாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், மாஸ்காக இருக்கலாம், இல்லை ஒரு பொது இடமா இருக்கலாம், இல்லை நினைவு தூண்களாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அப்படி இல்லை அப்படின்னா சமாதியாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அரசவை இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளோ நினைவு சின்னங்கள் இருக்குது, யார் யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஆக்ரா ஃபோர்ட்டு யார் கட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் கட்டியிருக்காரு. எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1573 வந்து கட்டியிருக்காரு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஆக்ரா உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஓகேங்களா? ஆக்ரா சிட்டியை வந்து நிறுவனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கந்தர் லோடின்றவர் நிறுவியிருக்காரு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஓகேங்களா? ஆரம்பாக் அப்படின்றது யார் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாபர் கட்டியிருக்காரு. 1528 வந்து கட்டியிருக்காரு. இதுவும் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இமாத் உத் தௌலா அப்படின்ற ஒரு கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூர்ஜஹான் கட்டியிருக்காங்க. எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1628 வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஜம்மா மஸ்ஜித் யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் கட்டியிருக்காரு. 1648 வந்து கட்டியிருக்காரு. உத்தரப்பிரதேசில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஷிஷ்மஹால் இதை வந்து கட்டினவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜகான் தான் கட்டியிருக்காரு. 1632 வந்து கட்டியிருக்காரு. இதுவும் உத்தரப்பிரதேசில் இருக்குது. தாஜ்மஹால் நல்லாவே தெரியும் உங்களுக்கு, ஷாஜகான் தான் கட்டியிருக்காரு அவரோட மனைவி மும்தாஜுக்காக. இதே எப்போ கட்டினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1653 கட்டியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தா நம்ம மூணுமே, அதாவது ஜம்மா மஸ்ஜித், ஷிஷ்மஹால், தாஜ்மஹால், இது வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இதுலேருந்து. ஓகேங்களா? இது யார் கட்டினாங்க, எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாங்க. கட்டினது பார்த்தீங்க அப்படின்னா ஷாஜகான் கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து அக்பர் என்னென்ன கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் வந்து ஃபேத்தபூர் சிக்ரி கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஜோதாபாய் பேலஸ் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் பீர்பால் பேலஸ் கட்டியிருக்காரு. பஞ்ச்மஹால் கட்டியிருக்காரு. புலந்த் தர்வாசா கட்டியிருக்காரு. இதெல்லாமே அக்பர் கட்டியிருக்காரு. எப்போ கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா உத்தரப்பிரதேசில் இருக்குது. இதில் வந்து 2 கொஷின்ஸ் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ஃபேத்தபூர் சிக்ரி வந்து யார் வந்து கட்டினா, நெக்ஸ்ட் யார் ஃபவுண்ட் பண்ணால், அதுக்கப்புறம் வந்து புலந்த் தர்வாசா இதை வந்து யார் வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அக்பருடைய கல்லறையை யார் கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா அக்பரே இதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார். அவரோட பையன் ஜஹாங்கீர் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கட்டியிருப்பாங்க. 1613 வந்து கட்டியிருப்பாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கந்தரா, ஆக்ரா உத்தரப்பிரதேசில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திவான் இ காஸ் அப்படின்றது வரையும் ஷாஜகான் கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து மோத்தி மஸ்ஜித், இதுவும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மோத்தி மஸ்ஜித் யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஷாஜகான் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஷாஜகான் வந்து 1635 வந்து கட்டியிருக்காரு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா உத்தரப்பிரதேசில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆனந்த் பவன் பார்த்தீங்கன்னா மோத்திலால் நேருக்காக கட்டியிருப்பாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அலகாபாத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1930 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் படா இம்பாரா இது வந்து யாருக்காக கட்டியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசாப் உத்தாலா அப்படின்றவங்களுக்காக கட்டியிருப்பாங்க. அது வந்து 1785 வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் லக்னோ உத்தரப்பிரதேசில் இருக்குது. சோட்டா இம்பாரா இது யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி ஷா அப்படின்றவர் கட்டியிருப்பார். இது வந்து லக்னோவில் உத்தரப்பிரதேசில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜந்தர் மந்தர், இந்த ஜந்தர் மந்தரில் பேரில் மட்டும் ஒரு 4-5 பில்டிங்ஸ் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா எங்கெங்கே இருக்குன்னு சொல்கிறேன். ஜந்தர் மந்தர் நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுறது பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே தான் அதிகமான போராட்டங்களுக்கு வந்து இடம் கொடுப்பாங்க நடத்துறதுக்கு ஜந்தர் மந்தரில் தான். ஓகேங்களா? அது ஒரு மைதானம், அவ்வளோதான் ஜந்தர் மந்தர்ன்றது. இப்போ ஜந்தர் மந்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாத்தூரில் இருக்கிறத வந்து மகாராஜா சவாய் ஜெய்சிங் 2 அவர் வந்து கட்டியிருக்காரு. எப்போ கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1724 1738 வரைக்கும் கட்டியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜந்தர் மந்தர் இன்னொரு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் இருக்குது. இதுவுமே வந்து மகாராஜா சவாய் ஜெய்சிங் தான் வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாறையால் வெட்டப்பட்ட கோவில் ராக்கட் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் 1 வந்து கட்டியிருக்காரு. 8ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காரு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மகாபலிபுரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஷோர் டெம்பிள், அதாவது கடற்கரை கோயில், இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மகாபலிபுரத்தில் தான் இருக்குது. இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் 2 கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கைலாசநாதர் கோயில், இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் 2 தான் கட்டியிருக்காரு. இதுவுமே வந்து காஞ்சிபுரம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து
ஐரவட்டேஸ்வரா டெம்பிள் வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜா 1 வந்து கட்டியிருக்காரு, 12ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காரு. இது வந்து தாராசுரம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிரகதீஸ்வரர் டெம்பிள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், தஞ்சாவூரில் இருக்குது. ராஜராஜ சோழா வந்து 1 வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா. 1010 வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த கோயில் வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரா 1 வந்து கட்டியிருக்காரு. இது வந்து 12ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இதை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கட்டியிருக்காங்க. 1644 வந்து கட்டியிருக்காங்க. இது சென்னை தமிழ்நாட்டில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அதாவது தின்கா சோப்ரா இதை வந்து யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் கட்டியிருக்காரு. 1192 வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து தாக் அஜ்மர் ஷாரிஃப் அப்படின்றத வந்து யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் ஷாசுதீன் கட்டியிருக்காரு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஜ்மர் ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஹவா மஹால் இதுவும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவா மஹால் வந்து யார் கட்டினாங்க எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஹவா மஹால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மகாராஜா பிரதாப் சிங் வந்து கட்டியிருக்காரு. எப்போ கட்டினாரு அப்படின்னா 1799 வந்து கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நாகராத் ஃபோர்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மகாராஜா சவாய் ஜெய்சிங் 2 இதை வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஜெய்கார் ஃபோர்ட் இதை வந்து யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா சவாய் ஜெய்சிங் தான் வந்து கட்டியிருக்காரு. 2 தான் கட்டியிருக்காரு. எப்போ கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா 1726 கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் தான் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து விஜயஸ்தம்பம் இது வந்து யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராணா கும்பா வந்து கட்டியிருக்காரு. 1448 வந்து கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்தோர்கார் ராஜஸ்தானில் தான் இருக்குது. அதுமாதிரி ராஜஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அரண்மனைகள் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தில்வாரா ஜெயின் டெம்பிள் இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உமல் ஷான்றவர் கட்டியிருப்பார். எப்போ கட்டியிருக்காருன்னா 1882 வந்து கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் அபு ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாரத்பூர் ஃபோர்ட் இதை கட்டினது யார் அப்படின்னா ராஜா சூரஜ்மால் சிங் வந்து கட்டியிருப்பார். எப்போ கட்டியிருப்பாங்க அப்படின்னா 19ஆவது நூற்றாண்டில் தான் வந்து கட்டியிருப்பாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரத்பூர் ராஜஸ்தானில் தான் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆம்பர் ஃபோர்ட் இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மான்சிங்னு ஒருத்தர் கட்டியிருப்பார். 1592 வந்து கட்டியிருப்பார். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ஜந்தர் மந்தர் இந்த ஜந்தர் மந்தர் வந்து ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் ஒரு ஜந்தர் மந்தர் இருக்குது. இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா சவாய் ஜெய்சிங் தான் வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் காஞ்சாரோ டெம்பிள்ஸ் இதை வந்து கட்டினது யார் பார்த்தீங்கன்னா சாந்தால்ஸ் அப்படின்ற ஒரு கட்டியிருப்பார். இது எப்போ எங்கே கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசில் கட்டியிருக்காங்க. அது 950 1050 வரைக்கும் இதை கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் சார்மினார் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி குத்துப் ஷா அப்படின்றவர் கட்டியிருக்காரு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. இதை கட்டினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1591 வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மெக்கா மஸ்ஜித் இதை கட்டினதும் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குதுப் குயிலி ஷா தான் கட்டியிருக்காரு. 1694 வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தெலுங்கானாவில் இருக்குது. அதுக்கப்புறம் கோல்கொண்டா ஃபோர்ட்டு இதை கட்டினது யாருன்னா குதுப் ஷாஹி ரூலர்ஸ் அந்த அரசர்கள் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. 16ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா டெம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருப்பதி திருமலா இதுதான் வந்து ஆந்திர பிரதேசில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அஜந்தா கேவ்ஸ் யாரால் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் வந்து கட்டியிருப்பாங்க. எப்போ கட்டியிருப்பாங்க அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கட்டியிருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னா அவுரங்காபாத் மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா. பிபிகா மக்போரா இது வந்து யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் கட்டியிருப்பார். எப்போ கட்டியிருப்பார் அப்படின்னா 1661 வந்து கட்டியிருப்பார். இதுவும் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. எல்லோரா கேவ்ஸ் இதை வந்து யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா ராஷ்டிரகூத அரசர்கள் வந்து கட்டியிருப்பாங்க. 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுவும் மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. அதே மாதிரி எலிஃபெண்டா கேவ்ஸ் இதுவுமே வந்து ராஷ்டிரகூதர்களால் கட்டப்பட்டது தான். 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கேட்வே ஆஃப் இந்தியா இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கட்டியிருப்பாங்க. 20ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் விக்ரமசீலா மோனஸ்ட்ரி இதை வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபாலா கட்டியிருக்காரு. 8ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்குது. அதுக்கப்புறம் நலந்தா யூனிவர்சிட்டி இந்த கொஸ்டின் நீங்கள் நிறைய வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வர எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. நலந்தா யூனிவர்சிட்டி இதை வந்து யார் கட்டியிருக்காங்க அப்படின்னா குமாரகுப்தா. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் தான் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஷெர்ஷா டோம் அதாவது ஷெர்ஷாவோட கல்லறைகள் யார் கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாவோட பையன் கட்டியிருக்காரு. எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1545 கட்டியிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சாசாராம் பீகாரில் இருக்குது. இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஷெர்ஷாவோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஷெர்ஷாராம் பீகாரில் இருக்குது. ஓகேங்களா.
அதுக்கப்புறம் பூர்ண குயிலா இது யார் கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா சூரி கட்டியிருக்காரு, 16ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சஃப்தர் டங் கல்லறை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் தான் இருக்குது. யார் கட்டினாங்க அப்படின்னா சுஜாவுதாலா கட்டியிருக்காரு. எப்போ கட்டினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1754 வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து குதுமினார். இந்த குதுமினார் வந்து நீங்கள் நிறைய வாட்டி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. குதுமினார் வந்து கட்டினது யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் கட்டியிருக்காரு. 1193 வந்து கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அலி தவரசா. அலி தவரசா வந்து கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி கட்டியிருக்காரு. 1311 வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஹோஸ் காஸ் அப்படின்றத வந்து அலாவுதீன் கில்ஜி தான் கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபெரோஷா கோட்லா. ஃபெரோஷா கோட்லா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் தான் வந்து இதை கட்டியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கிர்கி மஸ்ஜித் இதை வந்து கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக் கட்டியிருக்காரு. 1354 வந்து கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஹுமாயூனோட கல்லறை. ஹுமாயூனோட கல்லறை யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூனோட ஒய்ஃப் பிகா பேகம்ன்றவங்க கட்டியிருப்பாங்க. எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1533 கட்டியிருப்பாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஜம்மா மஸ்ஜித். ஜம்மா மஸ்ஜித் யார் கட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் கட்டியிருக்காரு. 1656 வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெட் ஃபோர்ட் இப்போ இருக்கக்கூடிய செங்கோட்டை இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தான் கட்டியிருக்காரு. ஷாஜகான் வந்து எப்போ கட்டினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1639 கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மோட்டி மஸ்ஜித். இந்த மோட்டி மஸ்ஜித் யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் கட்டியிருக்காங்க. எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1660 கட்டியிருக்காரு. இது டெல்லி கோட்டையில் தான் இது இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜந்தர் மந்தர். இந்த ஜந்தர் மந்தர் பார்த்தீங்க அப்படின்னா மகா சவாய் ஜெய்சிங் 2 இவர் தான் வந்து கட்டியிருப்பார். நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. இதுதான் வந்து நிறைய போராட்டம் நடத்துறதுக்கான களமாக இப்போ இருக்குது. நீங்கள் நிறைய போராட்டம் இந்த விவசாயிகள் போராட்டத்திலேருந்து எல்லாமே வந்து அங்கே தான் நடந்திருக்கும். ஓகேங்களா. இதுலேருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜம்மா மஸ்ஜித் எங்கே இருக்குது, யார் கட்டினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ரெட் ஃபோர்ட்டு ஷாஜகான் கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கேட் வந்து கட்டினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. அப்போ ஆர்கிடெக்டாக இருந்த எட்வர்ட் லூட்டியன்ஸ் தான் வந்து இதை கட்டியிருப்பாரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து லால்பாக் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி கட்டியிருப்பாரு. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா பெங்களூரில் இருக்குது. ஓகேங்களா. எப்போ கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1760 வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கோல் கம்பாஸ் அதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டோம்னா வந்து ஒரு அமைப்பு, கட்டிட அமைப்பு. ஓகேங்களா. இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அதில் ஷா வந்து கட்டியிருக்காரு. எப்போ கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1656 வந்து கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜாப்பூர் கர்நாடகாவில் இருக்குது. ஓகேங்களா. ஹம்பி மானுமெண்ட்ஸ் இது வந்து ஹம்பி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம அந்த 50 ரூபா நோட்டில் வந்து பின்னாடி ஒரு தேர் மாதிரி இருக்குள்ள கல் தேர் அதுவுமே வந்து அந்த ஹம்பியில் தான் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஸ்வர்ண மந்திர் இது வந்து யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா குரு ராம்தாஸ் வந்து கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து குரு அர்ஜுன் இவங்க 2 பேர் சேர்ந்து கட்டியிருப்பாங்க. அதாவது அடுத்தடுத்து கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. 1577 வந்து கட்டியிருப்பாங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்குது. ஓகேங்களா. அம்ரிஸ்டர் பஞ்சாபில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சாந்தி நிகேதன் யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் கட்டியிருக்காரு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் விக்டோரியா மெமோரியல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கட்டியிருக்காங்க. 1921 வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சன் டெம்பிள் இந்த கொஸ்டின் வந்து நிறைய டைம் கேட்பாங்க. சன் டெம்பிள் யார் கட்டினா எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா. சன் டெம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மதேவா 1 வந்து கட்டியிருக்காரு. எப்போ கட்டியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1250 கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்குது. ஓகேங்களா. கோனார்க்குன்ற இடத்துல ஒடிசாவில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரி ஜெகநாத் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூரியில் தான் இருக்குது. இதை கட்டினது யாருன்னா ஆனந்த் வர்மன் கங்கா அப்படின்றவர் தான் கட்டியிருக்காரு. ஓகேங்களா. எப்போ கட்டியிருக்காரு பார்த்தீங்கன்னா 1161 வந்து கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஷாலிமார் கார்டன் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஷாலிமார் கார்டன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஷாலிமார் கார்டன் வந்து ஜஹாங்கீர் கட்டியிருக்காரு. ஸ்ரீநகரில் இருக்குது. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. எப்போ கட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1619 வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்டான நினைவு சின்னங்கள் யார் கட்டியிருக்காங்க, எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோல்கர் அப்படின்றத வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கட்டியிருக்காங்க. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்னாவில் இருக்குது, பீகார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாதர் கி மஸ்ஜித் இது யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்வீஸ் ஷா அப்படின்றவர் கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னா பீகார், பாட்னாவில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஷெர்ஷா டாம் இதை வந்து அதாவது ஷெர்ஷாவோட கல்லறை இதை கட்டினது வந்து மீர் முகமது அலிவால் கான் இவர் கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார், சாசாராம். அதுக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு பாட் டெம்பிள் இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி அகில் யாபை அப்படின்றவங்க கட்டியிருப்பாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகார்
கயால இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஃபெரோஷா கோட்லான்றது அந்த நகரத்தை வந்து நிறுவனது யார் அப்படின்னு டெல்லியில் இருக்குது. யார் நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஷா துக்ளக் நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஹுமாயூனோட கல்லறையை வந்து யார் கட்டியிருப்பாங்கன்னா இந்த பேகா பேகம் வந்து கட்டியிருப்பாங்க. ராணி பேகா பேகம் வந்து கட்டியிருப்பாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஜந்தர் மந்தர். நீங்கள் ஜந்தர் மந்தர் வந்து நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. சவாய் ஜெய்சிங் 2 வந்து கட்டியிருப்பார். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. லக்ஷ்மி நாராயண் டெம்பிள் யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிர்லா ஃபேமிலி வந்து கட்டியிருக்காங்க. எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இந்த கோயில்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த லக்ஷ்மி நாராயண் டெம்பிள் கேட்பாங்க. ஓகேங்களா. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஹவுஸ் யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் தான் கட்டியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சப்தார் கல்லறை அது எங்கே இருக்குது யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுஜா உத்தாலா வந்து கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து சபர்மதி ஆசிரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மகாத்மா காந்தி கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா. குஜராத் அகமதாபாத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சாரர் ஷெரீஃப் அப்படின்ற ஒரு இடத்த வந்து யார் கட்டியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்னுல் அபிடன் அப்படின்றவர் கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நிஸ்தத் கார்டன் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்குது. யார் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசஃப் அலி வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்தா ரூலர்ஸ் வந்து கட்டியிருப்பாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அவுரங்காபாத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஹேரி ஃபோர்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் வந்து கட்டியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து மும்பை கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அதைகா சின் தோப்ரா இது வந்து யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் கட்டியிருப்பார். எங்கே இருக்குன்னா அஜ்மர் ராஜஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அஜ்மீர் ஷெரீஃப் தர்கா இதை வந்து கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் ஷாஷுதீன் கட்டியிருக்காரு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோத்பூர் ஃபோர்ட்டு இந்த ஜோத்பூர் ஃபோர்ட் வந்து ராவ் ஜோதா அப்படின்றவர் கட்டியிருப்பார். ஜோதாப்பூரில் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் மக்கா மஸ்ஜித் இதை கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதுப் புலி ஷா கட்டியிருக்காரு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஹைதராபாத்தில் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அக்பர் ரோஸ்கோ தாம் இதை வந்து கட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் தான் கட்டியிருக்காரு. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் சிக்கந்தாரான்ற இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஷட்டி பூர்ஜ் இதை வந்து ராஜா பகவான் தாஸ்ன்றவர் கட்டியிருப்பார். ஓகேங்களா. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் இருக்குது. அதுக்கப்புறம் விக்டோரியா மெமோரியல் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் கட்டியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் இருக்குது. ஓகேங்களா. ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வரதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.